மேம், இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போயிருக்காரு. அதாவது இந்த வாக்காளர் திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் வாக்காளர் உரிமைக்கு ஆதரவாகவும் அந்த பேரணியில் ஈடுபட்டிருக்காரு. ராகுல் காந்தி நிறைய டேட்டா கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நிறைய குளறுபடி நடக்குதுன்னு. அதை பற்றி நம்ம நாம் தமிழ் பேச்சு கருத்து மேடம். இந்த தேர்தல் நீங்கள் நியாயமாக நடக்குது நம்புறீங்களா? எங்கே நீங்கள் ஃபேராக நடந்ததுன்னா எலெக்ஷன் ஸ்டாலின் சீமான் அவர்கள் தான் அந்த கருத்தை கூட சொன்னாங்க. ஏற்கனவே கொளத்தூர்லேயே 9,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அவங்க மேனிப்புலேட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்கன்னு யாரோ ஒருத்தவங்க நார்த்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க முதல்ல ஃபேராக எலெக்ஷனை சந்திக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அமலப்படுத்திட்டு தான் இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் ஃபேராக இங்கே உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இங்கே காசு கொடுக்குறாங்க, ஆனாலும் அங்கே போய் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்கன்னா இட்ஸ் அ கேள்விக்குறி. அதனால கொஸ்டின் மார்க். அதனால இது ஒரு மக்களுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய நாடகமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு சிஎம் அங்கே போய் சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு அப்படிங்கும்போது வரவேற்றுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இங்கே இவங்களே பயங்கரமாக எலெக்ஷன் கமிஷனை என்ன சொல்கிறது ஏமாத்துகிற வேலைகள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.